ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவகிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 23 மே 2026 சனிக்கிழமை. பராபவ வருடம் வைகாசி மாதம் 9ஆம் நாள். திதி அஷ்டமி காலை 4:27 மணி வரை, பிறகு நவமி. நட்சத்திரம் மகம் இரவு 2:09 மணி வரை, பிறகு பூரம். யோகம் துருவம் காலை 6:13 மணி வரை, பிறகு வியாகாதம் காலை 4:42 மணி வரை, அதன்பின் ஹர்ஷனம். கரணம் பத்திரை மாலை 4:40 மணி வரை, பிறகு பவம் காலை 4:27 மணி வரை, பிறகு பாலவம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குழிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவகிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதால வாரம் முழுக்க உழைச்ச களைப்பு நீங்கி ரொம்ப ரிலாக்ஸா இருக்க போற நாளுங்க. காலையில கொஞ்சம் மந்தமா இருந்தாலும் போக போக சுறுசுறுப்பு கூடிடும். பழைய நண்பர்கள் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஃபோன் கால் வந்து உங்க மனசை ரொம்பவே சந்தோஷப்படுத்தும். வியாபாரத்துல இன்னைக்கு கடையில நல்ல வியாபாரம் நடக்கும். குறிப்பா இரும்பு மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் விற்கிறவங்களுக்கு லாபம் அள்ளும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு லீவு நாள் அப்படிங்கிறதால ஆஃபீஸ் விஷயமா சில நல்ல தகவல்கள் வந்து சேரும். பண வரவர் இன்னைக்கு ரொம்பவே தாராளமா இருக்கும். குடும்பத்துல ரொம்ப கலகலப்பான சூழ்நிலை நிலவும். சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து உங்களை ஆச்சரியப்படுத்துவாங்க. வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். 2 பேரும் சேர்ந்து குழந்தைங்களோட எதிர்காலம் பத்தி பேசுவீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி எப்பவும் நிலைச்சிருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 7. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசுல இருக்கிற ஆசைகள் எல்லாம் ஒவ்வொன்னா நிறைவேற போற நாளுங்க. காலையில எழுந்ததுமே ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வந்து உங்க முகத்துல சிரிப்ப வரவழைக்கும். உங்களோட நீண்ட நாள் கனவு ஒண்ணு இன்னைக்கு நிஜமாகறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க நினைச்சதை விட லாபம் பல மடங்கு பெருகும். பழைய பாக்கிகள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப சுலபமா வசூலாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு லீவு நாளா இருந்தாலும் ஆபீஸ் விஷயமா சில நல்ல தகவல்கள் வந்து சேரும். பணவரவு இன்னைக்கு ரொம்பவே தாராளமா இருக்கும். குடும்பத்துல ரொம்ப கலகலப்பான சூழ்நிலை நிலவும். சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து உங்களை ஆச்சரியப்படுத்துவாங்க. வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். 2 பேரும் சேர்ந்து குழந்தைங்களோட எதிர்காலம் பத்தி பேசுவீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி எப்பவும் நிலைச்சிருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 8. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய நாளா அமைய போகுதுங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த ஒரு நல்ல காரியம் இன்னைக்கு உங்க வீட்ல நல்லபடியா தொடங்குறதுக்கு வழி பிறக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு வாடிக்கையாளர்கள் கூட்டம் அதிகமா இருக்கும். உங்களோட கனிவான பேச்சால பல புதிய கஸ்டமர்களை இன்னைக்கு பிடிப்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு லீவு நாளா இருந்தாலும் ஆபீஸ் விஷயமா சில நல்ல தகவல்கள் வந்து சேரும். பணவரவு இன்னைக்கு சிறப்பா இருக்கும். சேமிக்க தொடங்குவீங்க. குடும்பத்துல சுபகாரியங்கள் பத்தின பேச்சுகள் ரொம்ப நல்லபடியா நடக்கும். வீட்ல பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் துணையா இருக்கும். அவங்க கிட்ட ஆசி வாங்குறது ரொம்ப நல்லது. ஆரோக்கியத்துல ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்கும். நாள் முழுக்க ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 7. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான் காயத்ரி
ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசுல இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு தெளிவான பாதை கிடைக்க போற நாளுங்க. இதுவரைக்கும் இருந்த மன அழுத்தம் எல்லாம் குறைஞ்சு ஒரு புது நம்பிக்கை பிறக்கும். உங்களுடைய பழைய நண்பர்களை இன்னைக்கு நேர்ல சந்திச்சு பேசி மகிழ்வீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு வாடிக்கையாளர்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி பொருட்களை கொள்முதல் செய்வீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல சூழல் காத்துக்கிட்டு இருக்கோம். பணவரவு இன்னைக்கு உங்க தேவைக்கேத்த மாதிரி சரியா வந்து சேரும். குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலை நிலவும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருப்பாங்க. பிள்ளைங்களோட படிப்பு விஷயத்துல இருந்த கவலைகள் நீங்கி அவங்க இன்னைக்கு உங்களை பெருமைப்படுத்துவாங்க. ஆரோக்கியத்துல ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்கும். சோர்வு நீங்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 5. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்பவே அதிகமா இருக்க போற நாளுங்க. சனீஸ்வர பகவானின் பார்வை அருளோட இன்னைக்கு நீங்க எந்த கடினமான வேலையில கை வச்சாலும் அதுல ஒரு பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. சமுதாயத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் ஒருபடி உயரும். வியாபாரத்துல இன்னைக்கு அதிரடியான லாபம் கிடைக்கும். புதிய கஸ்டமர்கள் உங்களை தேடி வருவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல சூழல் காத்துக்கிட்டு இருக்கும். பணவரவு இன்னைக்கு ரொம்பவே தாராளமா இருக்கிறதால தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலை நிலவும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருப்பாங்க. பிள்ளைங்களோட படிப்பு விஷயத்துல இருந்த கவலைகள் நீங்கி அவங்க இன்னைக்கு உங்களை பெருமைப்படுத்துவாங்க. ஆரோக்கியத்துல ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்கும். சோர்வு நீங்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9. கன்னி ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு எடுத்த காரியம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு பெரிய வெற்றி கிடைக்க போற நாளுங்க. நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் எந்த ஒரு தடங்களும் இல்லாம நடக்கும். ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு உங்களை தேடி வந்து உங்க மனசை குளிர வைக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்பவே திருப்தியா இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல சூழல் காத்துக்கிட்டு இருக்கும். பணவரவு இன்னைக்கு உங்க தேவைக்கேத்த மாதிரி சரியா வந்து சேரும். குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலை நிலவும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருப்பாங்க. பிள்ளைங்களோட படிப்பு விஷயத்துல இருந்த கவலைகள் நீங்கி அவங்க இன்னைக்கு உங்களை பெருமைப்படுத்துவாங்க. ஆரோக்கியத்துல ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்கும். சோர்வு நீங்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 6. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை முழுமையா துணை நிக்கிற நாளுங்க. ரொம்ப நாளா வராம இருந்த பணம் இன்னைக்கு எதிர்பாராத விதமா உங்க கைக்கு வந்து சேரும். ஆன்மீக பயணங்கள் போக பிளான் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய மன அமைதியை கொடுக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்பவே திருப்தியா இருக்கும். புதிய முதலீடுகள் செய்ய இன்னைக்கு ரொம்ப சரியான நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு முழுமையா கிடைக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் வந்து சேரும். பணவரவு தாராளமா இருக்கிறதால சேமிப்புல ஆர்வம் காட்டுவீங்க. குடும்பத்துல ரொம்ப கலகலப்பான சூழல் நிலவும். பிள்ளைகளோட திறமையை பார்த்து ரொம்ப பெருமைப்படுவீங்க. வீட்ல விசேஷங்கள் நடத்துறது பத்தி பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். மனசளவுல ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோதயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு நேத்திருந்த சந்திராஷ்டம டென்ஷன் எல்லாம் முழுமையா குறைஞ்சு ரொம்ப நிம்மதியான நாளா அமைய போதுங்க. மனசுல இருந்த பயம் படபடப்பு எல்லாம் காணாம போயிடும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப வேகமா சுறுசுறுப்பா நடக்க தொடங்கும். வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் நல்லபடியா முடியும். புதுசா முதலீடு பண்ண ஒரு நல்ல பிளான் போடுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு முழுமையா கிடைக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் வந்து சேரும்.
பணவரவு தாராளமா இருக்கிறதால சேமிப்புல ஆர்வம் காட்டுவீங்க. குடும்பத்துல ரொம்ப கலகலப்பான சூழல் நிலவும். பிள்ளைகளோட திறமைய பார்த்து ரொம்ப பெருமைப்படுவீங்க. வீட்ல விசேஷங்கள் நடத்துறது பத்தி பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். மனசளவுல ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு நேத்து இருந்த சந்திராஷ்டமம் முடிஞ்சு ஒரு நிம்மதியான நாளா அமைய போதுங்க. மனசுல இருந்த பயம், குழப்பம் எல்லாம் நீங்கி ஒரு புது தெளிவு பிறக்கும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு வேகம் எடுக்க தொடங்கும். வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் நல்லபடியா முடியும். புதுசா முதலீடு பண்ண ஒரு நல்ல பிளான் போடுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். பணவரவு இன்னைக்கு ரொம்ப தாராளமாவே வந்து சேரும். குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்கள் குறைஞ்சு சந்தோஷம் கூடும். எல்லாரும் ஒற்றுமையா பேசி மகிழ்வீங்க. வெளியூர் பயணங்கள் போயிட்டு வர இன்னைக்கு ரொம்ப அருமையான நாளா இருக்கும். மனசு லேசாகும். ஆரோக்கியத்துல இருந்த சோர்வு நீங்கி ரொம்ப சுறுசுறுப்பா மாறுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 9. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய நாளுங்க இது. மனசுல தேவையில்லாத ஒரு குழப்பம் அல்லது படபடப்பு வரலாம். அதை தவிர்க்க அமைதியா தியானம் செய்யறது ரொம்ப நல்லது. யார்கிட்ட பேசும்போதும் வார்த்தையில ரொம்ப கவனம் தேவை. கோபத்தை குறைச்சிக்கோங்க. வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா எந்த ஒப்பந்தமும் கையெழுத்து போடாதீங்க. அதே மாதிரி பெரிய முதலீடுகளை கண்டிப்பா தவிர்த்துருங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பலு அதிகமா இருக்கிற மாதிரி தோணும். சக ஊழியர்களோட வீண் விவாதங்களை தவிர்த்துருங்க. பண விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப டைட்டா இருக்கும். யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்கள் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்க விட்டு கொடுத்து போறது தான் ரொம்ப நல்லது. வெளியூர் பயணங்களை இன்னைக்கு கட்டாயமா தள்ளி வைங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப பொறுமையா போயிட்டு வாங்க. ஆரோக்கியத்துல சின்னதா தலைவலி அல்லது அசதி வரலாம். ஓய்வெடுங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காளி தேவி. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பல வழிகள்ல லாபமும் சந்தோஷமும் தேடி வர நாளுங்க. ரொம்ப நாளா வராம இருந்த பணம் இன்னைக்கு எதிர்பாராத விதமா உங்க கைக்கு வந்து சேரும். மனசுல இருந்த பயம் எல்லாம் நீங்கி ஒரு பெரிய அமைதியும் சந்தோஷமும் பிறக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்புக்கு ஏத்த லாபம் வரும். தொழில்ல ஒரு பெரிய வளர்ச்சி கண்ணுக்கு தெரியும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய பதவி அல்லது இடமாற்றம் பத்தின நல்ல தகவல் தேடி வரும். பண விஷயத்துல எந்த குறையும் வராது. ரொம்ப தாராளமா இருக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கும். சொந்தக்காரங்க வந்து உங்களை ஆச்சரியப்படுத்துவாங்க. எல்லாரும் சேர்ந்து வெளியே போயிட்டு வருவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில நல்ல அன்பும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். நாள் முழுக்க சுறுசுறுப்பா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 7. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையும் உற்சாகமும் கிடைக்க போற நாளுங்க. காலையில எழுந்ததுமே ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். மனசுல ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். குழப்பமா இருந்த விஷயங்களுக்கு இன்னைக்கு ஒரு சரியான விடை கிடைச்சு உங்க கவலைகள் எல்லாம் பறந்து போயிடும். வியாபாரத்துல இன்னைக்கு மந்த நிலை நீங்கி ஒரு வேகம் எடுக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் மூலமா ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்க வாய்ப்பிருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல நல்ல மரியாதை கிடைக்கும். உங்க ஐடியாக்களை எல்லாரும் ஏத்துப்பாங்க. பணவரவு தாராளமா வந்து சேரும். குடும்பத்துல சின்ன சின்ன சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கும். சொந்தக்காரங்க வந்து உங்களை ஆச்சரியப்படுத்துவாங்க. எல்லாரும் சேர்ந்து வெளியே போயிட்டு வருவீங்க.
கணவன் மனைவிக்கு இடையில நல்ல அன்பும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். நாள் முழுக்க சுறுசுறுப்பா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 6. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.